தமிழகத்தில் காவி அணியின் கனவு திட்டம் பலிக்காது. பாஜக கூட்டணிக்கு முதல்வர் சொன்ன செய்தி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்து இளைய பெருமாளுக்கு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நூற்றாண்டு நினைவு அரங்கத்தை திறந்து வைத்த பின்னர் பரமேஸ்வரநல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்ட பொதுக்கூட்ட அரங்கில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது அவர் பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ஐயா இளைய பெருமாளின் நினைவு அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பொதுமக்களின் குறைகளை விரைவில் தீர்த்து வைக்கும் வகையில் மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவங்கி வைத்துவிட்டு நினைவு அரங்கத்தை திறந்து வைத்துள்ளேன். கடந்த 2021க்கு முன்பு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என அனைத்து தொகுதிகளிலும் பெற்ற மனுக்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உங்கள் தொகுதியில் முதல்வர் என தனித்துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு 100 நாளில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான மனுக்களை மக்கள் வழங்கினார்கள். அதற்காக முதல்வரின் முகவரி என தனித்துறையை உருவாக்கி தீர்வு காணப்பட்டு வருகிறது. அதன் பிறகு மக்களுடன் முதல்வர் என திட்டத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் 5000 இடங்களில் முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதேபோல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடைபெறும்.